எனது பெயர் சிவராமன். ஆனந்தி ஆப்டிகல்ஸ் கண்ணாடியகம் சூளைமேடு சென்னையில் நடத்திட்டு வரேன். மருத்துவத்துறை சார்ந்த பொறுத்த வரைக்கும் எனது சந்தேகங்களையும் எனது மருத்துவருக்கான ஆலோசனைகளையும் நிறைய இடங்களில் அவரிடம் கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறேன். சதீஷ் அவர்களுடைய தொடர்பில் போகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நன்மதிப்பு அங்கே எனக்கு கிடைக்குது. நார்மலாக பேஷண்ட்டை கையை காமிச்சு அங்கே போங்க, அங்கே ஒரு நல்ல டாக்டர் இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறத விட திரு சதீஷ் அவர்கள் கூடவே இருந்து, ஒரு நோயாளி கூடவே இருந்து மருத்துவரை அணுகி அதற்கான தெளிவு பெற்று அதற்கான மருந்துகளை பெற்று திரும்பவும் அந்த நோயாளி நோயிலிருந்து விடுபட்டு ஒரு சராசரியான மனித வாழ்க்கைக்கு திரும்பும் வரையும் அதை அவர் ஃபாலோ பண்ணுற மெத்தடும் சரி, டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட்டுக்கான தெளிவுகளை கேட்டு மருந்துகளை கேட்டு அவர் ரெஃபர் பண்ணுற அந்த விதமும் சரி ரொம்ப கிளியராக இருக்குது. இதுதான் அவருக்கு சக்ஸஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிறந்த சேவை நார்மலாக ஒரு நோயாளிக்கும் ஒரு மருத்துவருக்கும் இருக்கிற ஹாஸ்பிட்டலாலிட்டி அந்த மாதிரியான கிளினிக் நம்ம போய் பார்க்கணுன்றதை விட இவர் மூலிமா, இந்த தொடர்பு மூலிமா, பாலம் மூலிமா நம்ம கிடைக்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பேஷண்ட்டாக இதை நம்ம வெளியிருந்து சொல்கிறத விட ஒரு பேஷண்ட்டாக இருந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி அவர் மேலே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்டிங் பண்ணி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரும்போது தான் அந்த ஃபீட்பேக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் அதை அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம வெளியேருந்து பேசுகிறது 1000 பேசலாம், பட் ஒரு அனுபவம் சார்ந்த இதுன்னா அதுதான் அனுபவம். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். மற்றவங்களும் நீங்கள் உங்களோட தெளிவுகள்லாம் பெற்றுட்டு உங்களோட டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு மிஸ்டர் சதீஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட் உங்களுடைய பேஷண்ட்டுக்கு கிடைக்கும்.